தென்மராட்சியில் புதிய பிரதேச செயலகம், காரசாரமான கருத்துக்கள் முன்வைப்பு. தென்மராட்சி கிழக்கில் புதிய பிரதேச செயலகத்தினை தாபித்தல் தொடர்பான விசேட கூட்டம் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கருணாநாதன் இளங்குமரன் தலைமையில் சாவகச்சேரி பிரதேச சபையின் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் சாவகச்சேரி பிரதேச செயலர், சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், தென்மராட்சி கிழக்கைச் சேர்ந்த புத்திஜீவிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர்கள், நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தினை தாபிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதற்கான தேவைப்பாடுகள் அனைத்தும் ஆராய்வதற்கான இந்த விசேட கூட்டத்தில் மக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டதுடன் காரசாரமான வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றிருந்தன. இதன்போது பிரதேச செயலகத்தை அமைப்பதற்கான 20 பரப்புக்கு மேற்பட்ட காணிகளை வழங்குவதற்கு 4 நன்கொடையாளர்கள் முன்வந்தனர். மேலும் இதற்கு காணிகளை வழங்க விரும்பும் நன்கொடையாளர்களுக்கு எதிர்வரும் 31ஆம் தேதி வரை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகமாக பிரிப்பது என்பது ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அன்றைய நாளிலே 8727 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அதிலே வருவதாகவும் 116.66 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாகவும் இந்த பிரதேசமானது பிரிப்பது என்பது கலைக்கப்பட்ட விஷயங்களாக ஏற்கனவே 4 ஃபைல்களுடைய அலுவலகத்தில் இருந்த ஃபைல்களை நாங்கள் படித்து தொகுத்ததிலே இந்த விடயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் நேரம் கருதி. ஆகவே இந்த எந்த அளவு பிரதேசத்தை பிரிப்பது என்ற விடயங்கள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் ஒரு இறுதியான முடிவுக்கு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட வேண்டியதில்லை. பதிவு செய்யப்பட்ட முகவரி என்ற விடயம் தொடர்பாக கலந்துரையாடுங்கள். காணியுடைய விஸ்தீரணம் மற்றும் குறிப்பிடப்படுகின்ற காணி இதனுடைய உரிமை தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுங்கள். எதிர்கால விஸ்தரிப்புக்கு இந்த காணி போதுமானதாக இருக்கிறதா என்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுங்கள். ஆகவே ஒரு பிரேமுக்குள்ள கலந்துரையாடல் நடைபெற்றதாக இருந்தால் ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எட்டக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே வருகின்ற அனைவரும் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். இதற்கு இன்று இல்லை, பல காலமாக பிரிப்பதற்காக கடின முயற்சி எடுத்திருக்கிறார்கள். தற்காலிகமாக அவர்கள் இயங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போதாவது உடனடியாக தற்காலிகமாக இயங்க வேண்டும் என்று எண்ணப்பாட்டிருக்கிறது. அது உண்மையாகவே தற்காலிகம் என்றதை விட நிரந்தரமாக அமைவது என்பது சிறந்த சாதப்பொருத்தமாக அதை செயற்படுத்துவதுதான் அரசாங்கத்தின் ஒரு குறிக்கோள். அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் அமைய உள்ள சரியான பதிவு செய்யப்பட்ட முகவரி எது என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறபடியால பொதுமக்களுடைய விருப்ப தெரிவை தான் நாங்கள் கொடுக்க வேணும். ஆகவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தேவையான கேட்டுக்கொள்கிறேன். பிரதேச உறுப்பினர் மாயுடன் நாங்கள் யோசிக்கிற தென்மராட்சியுடைய கிழக்கு பிரதேசம் என்று பார்க்கும்போது கொடிகாமம் பிரதேச செயலகம், அதே போல சாவகச்சேரி பிரதேசம் 2 பிரதேச செயலகமாக பிரியும் போது அது மக்களுக்கு இலகுவான சேவையாற்றக்கூடிய ஒரு அரசு தளமாக அமையும். அந்த மக்களும் தங்களுடைய சேவைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளமாக இடமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, எல்லா சேவைகளும் ஒருங்கே அமையக்கூடிய எம்பி சொன்ன மாதிரி டிஜிட்டல் மயமாக ஆக போகின்ற அந்த நிலைமையில கிட்டத்தட்ட 15-20 காணி தேவையாக இருக்கும். ஆனாலும் இன்னும் கூட டிஜிட்டல் மயமாகும் போது அலுவலகங்கள் எல்லாம் குறுகித்தான் எதிர்காலத்தில் போக போகும். அந்த நிலைமையில எங்களுடைய அமைப்புகள் ஊடாக கோரிக்கை விடுத்ததற்கு அமைவாக கணபதி பிள்ளை திருநாவுக்கரசு என்று சொல்லப்பட்ட ஒரு அன்பர் பிரதேச செயலகம், கிழக்கு பிரதேச செயலகம் அமைப்பதற்காக நாங்கள் கோரிக்கைக்கு அமைவாக 15 பரப்பு காணிகளை தான், அதாவது இந்த பிரதேச சபைக்கு நேரம் இந்த பார்க்க தெரியுது, இதான் காணி பின்னால் அதுக்கு பாதை அதால வரும். அந்த காணியை தருவதற்கு முன்வந்திருக்கிறார். அந்த வகையில் அவர் தன்னுடைய சம்மத கடித பிரதேச செயலாளருடைய கோரிக்கை அமைவாக இன்று என்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதம் முக்கியமாக மக்களின் அணுகுமுடம் அந்த இடத்தை தான் நாங்கள்
பாய்ப்பது ஆறாவது மிகவும் பொருத்தமானது. உண்மையில் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 320 47 வரையான அந்த பகுதியிலே பாலாவி மற்றது கெட்டேரி மற்றும் எழுமட்டுவார் வடக்கு அப்படியே மந்திரி வடக்கு வரணை கலக்காவரையான அந்த பகுதியை மையமாக கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து எல்லோரும் இந்த தென்மார்க்கு கிழக்கை சேர்ந்த அனைவருமாக சேர்ந்துதான் முதல்ல நாங்கள் இந்த இதில் இருக்கிற இந்த பிரதேச வைக்கிற இடத்தை தான் நாங்கள் முதல் பிரதேச செயலதுக்குரிய இடமாக தெரிவித்தது. ஆனால் அது காலம் பிந்தியதான் நாங்கள் அதை பின்பு இது பிரதேச வைக்கு கோயிலால் வழங்கப்பட்டது. இந்த இடத்தை தான் நாங்கள் அதை முதல் தெரிவு செய்தது. எனவே உண்மையாக நீண்ட காலமாக எல்லா பிரதேச இந்த தென்மார்க்கு கிழக்கில் உள்ள எல்லா பிரதேச மக்கள் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்துதான் நாங்கள் இந்த தென்மார்க்கு கிழக்கையும் அந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருந்தோம். எனவே அந்த அடிப்படையில் உண்மையில இந்த கூடுதலாக உத்தியோகர்களும் பல்வேறு இடங்களில் இருந்து வர வேணும், சில ஏனைய மாவட்டங்களில் இருந்து கூட வர வேண்டும். அதே போல பொதுமக்களும் குறிப்பிட்ட எல்லா பகுதி மக்களும் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வருவது இலவான ஒரு இடம் இருப்பது நல்லது. அதே போல ஒரே அந்த மக்கள் சேவைக்கு வரும் பொழுது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு இடம் பொருத்தமாக இருக்கும். எனவே அந்த வகையில் உண்மையில இந்த கொடியாமத்தை மையமாக கொண்டு 1 கிலோமீட்டர் என்ற சுற்றாடத்தில் ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அது மக்கள் வர சேவை பெறுவதற்கும் மக்கள் வரவும் அதே ஒரு உத்தியோகர்கள் வருவதற்கும் மிகவும் இலவாக இருக்கும் என்பதால் நான் இந்த கொடியாம் மையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றாடல் ஒரு பகுதி இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருந்தால் அது மிகவும் நல்லது. எனவே அதற்கு எல்லாரும் ஒத்துழைத்து ஒரே முடிவாக நாங்கள் இவ்வளவு நாளும் 1979ஆம் ஆண்டிலிருந்து இது போராடி வருகிறோம். எனவே அதற்கு ஒருவரும் அந்த இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி மேல் அந்த கொடியாமத்தின் மைய பகுதியில் அதை உருவாவது எல்லா வகையிலும் அமைவிடம் மற்றும் போக்குவரத்து அந்த அடிப்படையில் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பரணி திம்பிரி வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்தினுடைய தலைவர் சீனா நந்தகோபன் இந்த வேளையிலே அதாவது எங்களுடைய அரச கட்டமைப்பு கிராமங்களை அபிவிருத்தி செய்கின்ற பொறிமுறையோடு முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நகரங்களை மேலும் நகரமயமாக ஆக்குகின்ற ஒரு செயற்திட்டத்துக்கு இவர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள் அல்ல. வீங்கி முட்டி இருக்கின்ற நகரங்களின் வெள்ளப்பெருக்குகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதனை கற்றவர்கள் எல்லோரும் கூடியிருக்கின்ற இந்த சபையிலே நாங்கள் ஒரு வகையில் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். நகரங்களை நகரமயமாக்குவதா கிராமத்தை நகரமயமாக்குவதா என்பது தொடர்பாக நாங்கள் அனைவரும் ஆழமாக சிந்தித்து இந்த வேலையை முடிவெடுக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய ஆலயத்துக்கு சொந்தமான 40 பிறப்பு காணிகள் அதாவது சுட்டிப்புறம் கண்ணகையம்மன் ஆலயத்திற்கு அருகிலே பருத்தித்துறை பிலோலி பிரதான வீதியை முகப்பாக கொண்டு அமைந்திருக்கிறது. இதில் 20 பிறப்பு காணியை உடனடியாக இலவசமாக வழங்குவதாக நாங்கள் பிரதேச செயலாளருக்கு 13/12/2025 அன்று பிரதேச செயலாளர் கடிதத்தினை ஒப்படைத்திருக்கின்றோம். இது எங்களுடைய அமைப்பு சார்ந்த பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் அதனை தெரிவு செய்து அனுப்பியிருந்தோம். 40 பிறப்பு இல்லை, தாரதுக்கு 40 பிறப்புக்குரிய 40 பிறப்பில் 20 பிறப்பை இலவசமாக உடனடியாக வழங்குகிறோம். உங்களுக்கு மேலதிகமாக காணிகள் தேவையாக இருந்தால் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எவ்வளவு காணி உங்களுக்கு தேவையோ அவ்வளவு தருவதற்கு அங்கே இடவசதி இருக்கிறது, விஸ்தீரணம் தாராளமாக இருக்கிறது. எங்களுடைய ஆலய காணி இருக்கிறது, தாராளமாக அங்கே தருவோம். இல்ல அந்த படத்துல பார்த்தா 41 பிறப்பு காணி உடனடியாக உங்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம். நாங்க 40 பிறப்பை தர போறீங்களா? அப்படி ஒன்றை செய்ய முடியாது. என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ நிறுவனங்கள் அங்கே வருவதற்கு சாதகமான பிரதேசத்துக்கு மட்டும் அதை ஒப்படைக்க முடியாது. நாங்கள் நீண்ட கால நோக்கிலே சிந்திக்கின்றோம். நீங்களும் அவ்வாறு சிந்தித்து முடிவெடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். அதே சமயம் இடைப்பாவிய நிர்வாக கிராமூர்த்தி ஆர்டிஎஸ் ஆப்லாம் வந்திருக்கு. குறிப்பிட்ட அந்த காணி 41 பிறப்பு
தேவை ஏற்பட்டால் 41 பிறப்பும் தாவதற்கு கோயில் நிர்வாகத்தினர் தயாராக இருக்கிறார். அதுவும் காணாதுன்னா அதுக்கு பிறகு இன்னும் ஒரு உறுதிக்காணி 20 பிறப்பு இருக்குது. அதுவும் தாவதற்கு தயாராக கோயில் நிர்வாகம் தவறா நிற்க கூடாது. ஏற்கனவே சொன்ன ஆணி இப்போ பரணி வடக்கில் உள்ள ஒரு ஆள் 7வது நாள் பஸ்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க நடந்து வர முடியுமா? என்னோட கேள்வி. இப்போ பரணி வடக்கு அல்ல குறிச்சி அல்ல இயற்காலம் மாசி என்று வைப்போம். அங்கே இருந்து ஒரு வயசு போன ஆள் வசதி இல்லாத ஒரு ஆள் பஸ்ல வர அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி இங்க நடந்து வர முடியுமா? இது மெயின் ரோட்ல இருக்கு, பஸ் ரூட்ல இருக்கு. மீசால வடக்கு, மீசால கிழக்கு, மீசால மேற்கு, ராமாவி. அதை விட பரணி பிரதேசம் 15 பரணி சவுதி பேங்க் தான் பெரியணும். ஆனா இப்ப கஷ்டப்பட பின்னணி சொல்லினோம், எங்கேயாவது முறைப்பாடு கொடுத்துருக்கணுமா? இங்கே இருந்தா நாங்கள் பரணியை போற கஷ்டம் உண்டு. மக்களால் தெரிவு செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த செல்வி பிளான் குறிப்பிட்ட அதே அளவு காணிய முழுமையாக ஒப்படைக்க ஆலய நிர்வாகம் தயாராக உள்ளது. இதுல நாங்கள் எங்கெங்க இடம் இருக்குன்னு சொல்லி சப்மிட் பண்ணி கொண்டே கொடுக்க போறோம். அதை டிசைன் பண்ணி கடைசியில எல்லாட்ட பொறுமுறையை பார்த்து எல்லாத்தையும் இதுல இன்றைக்கே முடிவெடுக்கிறாங்க. காணி முடியாம பிரதான நிதியில செல்வி மெட்டை இருக்கு. தனியா டிஎஸ் ஆபீஸுக்கு தரையில்லை. டிஎஸ் ஆபீஸ் தரையில வெட்டரி ஆபீஸ் வரும், சமதி மகாசங்கம் வரும், கோட்டக்கல்வி அலுவலகம் வரும், இன்னும் அதுல சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வரும். அதே நேரம் வாகன கைப்படம் வேணும். இன்னும் எதிர்காலத்தை என்னென்ன வருவாங்க அதுக்கு எல்லா மெட்டையும் யோசிச்சு தான் அவை அந்த இந்த காணியை முழுமையாக ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். அதில் எந்த விதமான கருத்து சகோதரினத்துக்கு இடையில பிரச்சனையால நீங்கள் உங்கள்ட்ட காணி இருக்கா சொல்லுங்க. நீங்கள் போறீங்களா? இல்ல நாங்க இப்ப குடியாத்துல இன்னொரு காணி ஒன்று காய்ச்சிருக்கிறோம். நாவலடி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல அதுல ஒரு 15 பேர் பெறக்கூடியதா ரோட்ல இல்ல. அப்ப அந்த இடத்தை பள்ளிக்கூடத்து எல்லாமே டிஜிட்டலாகி சிறந்த முறையில ஒரு கருத்துக்கள் பரிமாறக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தான் நாங்கள் பார்க்கிறோம். இதுல பிரதேசவாதங்கள் ஒன்றும் இல்லை. பிரதேசவாதங்களை கொண்டு வராதீங்க. அப்படி நீங்க கொண்டறிவீங்களா இருந்தா, சாதிவாதம் பார்ப்பீங்களா இருந்தா எங்களோட சமுதாயம் அழிஞ்சு போறது உறுதி. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. பல இடத்துல நான் உண்மையாவே கவலைப்படுறேன். இந்த வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டவங்க பலதை நான் இந்த கண்கூடா பார்த்தேன். சில ஆட்கள் சில கிராம உத்தியோகத்தில் சொல்றேன், சில இடத்துல நிக்க விருப்பம் இல்லை. நான் கவலைப்பட்டேன் சத்தியமே. அப்ப இப்படி பாப்பமா இருந்தா எங்களோட சமுதாயம் தான் அழிஞ்சு போகும். உண்மையா நாங்க 100 வருஷம் இருக்க போறீங்க. எங்களோட சந்ததிக்கு கொண்டே பாஸ் பண்ணிட்டு நல்ல சமுதாயத்தை கொடுத்துட்டு போறீங்க. அதான் அப்ப நாங்க இதுல இப்பவே கூட அழிவுறது எனக்கு மனவேதனையா இருக்கு. ஒன்றுமில்லை, இதுல எந்த வகையில் இல்லை. உங்களோட இடங்களை தெரிவு செய்தாங்க நாங்க அனுப்புவோம். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு அப்போ அவர் 15 பேருக்கு காணியை தாருன்னு சொல்லி அது தனியார் தன்னுடைய சம்மதத்தை எழுத்து மூலம் அனுப்பியிருக்கிறார். அதே போல தும்புருவில் பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தினர் அவையும் எழுத்து மூலமாக தங்களுடைய அந்த கடிதத்தை தந்திருந்தார். அந்த பின்னு நினைக்கிறது அதை காட்டின படத்தில் 40 பேர் இருந்தாலே எனக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்டுனான். மட்டும் கூட கொடுமான்னு கேட்க 20 பேருக்கு இருந்தாலே நாங்கள் அலுவலகத்தை தொடங்குறது தொடர்பாக யோசிக்கலாம்னு தான் நாங்கள் யோசித்தது. இப்போ 3ஆவதாக ஒரு ப்ரொபோசல் ஒன்று இப்போ வந்திருக்கு. ஏனையின் வீடியை முகப்பாக கொண்டு காணியை தரலாம்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஏனை கொண்டு இருக்கணும் பண்ணுறதுக்காக இப்போ சாவச்சேரி பிரதேசம் இருக்கிற மாதிரி ஒரு 8 கிலோமீட்டரை கட்டி போட்டு இப்போ அங்கே ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்குது. நாங்கள் தொடர்படுத்துறதுனா கொஞ்சத்தை தெரியுதோ கொஞ்சத்தை இதாக சொல்லி கேட்டோம். 30 பேர் நாங்கள் இப்போ சுதந்திரியால் காசு எடுத்து அந்த காணியாக பண்ணுவோம்னா இந்த முழுக்கி இருக்கு காணி இங்கே பார்க்கலாம். என்ன மெயின் ரோட்டுக்கு அங்காலே கிளிநொச்சி கச்சேரி மெயின் ரோட்டு தான் அது காணி 30 காணி இருக்கு.
அவையில் வந்து இங்கே இல்லை வெளிநாட்டில் அப்போ நாங்கள் அதை தொடர் பண்ண போது கொஞ்சத்தை தெரியும் இன்னைக்கு காசை அவை 10 பிறப்பு அது மிச்சம் நாங்கள் அதுக்குரிய இதை கலைச்சிருக்கிறோம் அவை டா பண்ணுறீங்கன்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தலை சொல்லியிருக்கீங்க வேண்டியது நாங்கள் வேண்டியதா என்ன பேர் அந்த காணி உரிமையாளர் நமக்கு என்ன சவா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆமாம் முடிவடைஞ்சு செயலாளர் கொடுங்க அதில் இதுகளை 2012ஆம் ஆண்டு தென்மராட்சி கிழக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரதேச செயலம் அமைவதென்றால் கொடிகாமம் மத்திய அந்நிய பிரதேசத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ள அமைவர் என்று நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் கொடிகாமம் நகர அந்நிய பிரதேசத்தில் அமைகிறது தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்தின் மத்தியாக இருக்கும் நினைக்கிறது. அந்த வகையில் தென்மராட்சிக்கு கொடிகாமத்தில் அமைகிற அலுவலகம் ஒரு சிறந்த இடமாக அமையும். அதே நேரத்தில் வரணி மக்களை நாங்கள் குறை சொல்லவில்லை. ஒவ்வொருத்தரும் தங்கள் கிராமத்தை முன்னேற்ற வேண்டிய ஒரு விருப்பம். அந்த வகையில் அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் இந்த செயலம் ஒன்றுக்கு தானே இதில் வந்து பிரதேசவாதம் கதைக்க வேண்டாம், சரியா? மற்றவரை சுட்டி காட்ட தேவையில்லை. எங்களுக்கு முக்கியம் இருக்குது, உங்கள்கிட்ட இடம் இருக்குமே அதை சொல்லுங்க. இதுல வந்து பிறகு சண்டையா போய் முடியக்கூடாது. நான் நேரம் சொல்றேன். ஏனென்றால் இதுல வந்து எங்களுக்கு அரசாங்கத்தில் இடங்கள் இருக்குமா இருந்தா சொல்லுங்க, அரசகாணி இருந்தாலும் சொல்லுங்க. எங்களுக்கு எந்த வகையிலுமே அவரை சுட்டி காட்டி இவரை சுட்டி காட்டி அவங்களுக்கு ஒரு மனத்தாக்கமா இருக்கு. இது வந்து ஒரு வந்து நான் ஒன்று சொல்றேன், இது மனசார சொல்றேன், வந்து எந்த வகையிலே பிரிவினை ரீதியாக ஒரு கருத்தை தெரிவிக்க இடங்கள் இருந்தா சொல்லுங்க. இடம் இருந்தா சொல்லுங்க. யாராவது இதுல வந்து அவரை சுட்டி காட்டி சண்டையில முடியக்கூடாது. இடம் மட்டும் சொல்லுங்க. எனக்கு எனது பெயர் ராஜேந்திரன் சுதாகர். தற்பொழுது பிரதேச உறுப்பினராகவும் கரம்பைக்குறிச்சி E342 கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக பதவி வகித்து வருகின்றேன். தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலம் அமைவதற்காக 4 இடங்கள் இங்கே நலன் விரும்பிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு அமைகின்ற புறத்திலே வரணி பிரதேசத்திலே அந்த 41 பரப்புகளை சொன்ன இடங்களிலே அமைகிறதை பொறுத்தவரையில் வடமராட்சியையும் தென்மராட்சியையும் இணைப்பதற்காக ஒரு பிரதான வீதியாக இருக்கின்ற இந்த வரணி பிரதேசம் 17 கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கி வரணி பிரதேசத்திலே பிரதேசம் பெற்ற சுட்டிபுர கண்ணகி அம்மன், வரணி மத்திய கல்லூரி, சமுத்தி வங்கி, அதைவிட கலாச்சார மத்திய நிலையம், அதைவிட சமுத்தி வங்கிகளுக்கான பொது நூலகங்கள், வரணி வைத்தியசாலை போன்ற நிறுவனங்களை கொண்டு அந்த பிரதேசமாக அமைந்திருக்கின்ற பொழுது பருத்தித்துறையில் இருந்து தனது சேவைகளை ஆரம்பிக்கின்ற ஒரு பிரியாணியும் சரி அல்லது போக்குவரத்துக்காரும் சரி பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த சேவையை வந்த அளவிற்கு வரணில் இருக்கின்ற காணி மிகவும் இலகுவாக பொருத்தமாக இருக்கும் என்பதை எனது கருத்தாக இந்த சபையில் தெரிவிக்கிறேன். என்னுடைய பெயர் சண்முகம் சசீவன். நான் தென்மராட்சி பிரதேச கிழக்கு அபிவிருத்தி குழுவினுடைய உறுப்பினர். மீசால வடக்கு கிராம அலுவலர். முக்கியமாக இந்த டவுன் டெவலப்மெண்ட்டில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் போக்குவரத்து மற்றும் மீதிய சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்கள் ஒரு இடத்துல குவிந்திருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய சேவையை மக்களுக்குரிய உச்ச சேவையை வழங்குவதில் வாய்ப்பாக இருக்குது. முன்னர் போய் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த நண்பர் கூறினர் 15 கிராம சேவை பிரிவுகள் வரணியை மையமாக கொண்டிருக்கிறது. உண்மையில் அது வரல 12 கிராம சேவை பிரிவு தான் உண்மையில் அந்த வரணி மற்றும் மந்துவேல் போன்ற பிரதேசங்கள் உள்ளடக்கியதாக இருக்குது. ஏனைய 16 கிராம சேவகர் பிரிவை கொண்ட மிக கூடுதலான கிட்டத்தட்ட 60% மக்கள் வசிக்கின்ற பிரதேசத்தை கொண்ட இடமாக இந்த கொடிகாமம் பிரதேசம் இருக்குது. அதை விட முக்கியமாக போக்குவரத்து வசதிகள் எல்லா வகையிலையும் கொண்டதாக இருக்குது. நான் ஒரு அரசு ஊழியர் என்ற வகையில் அரசு உத்தியோகர்களுடைய போக்குவரத்து என்பது இந்த காலப்பகுதியில் மிக மிக முக்கியமானது. என்னுடைய பெயர் கவர்னா ஞான ரோசன், பிரதேச சபை உறுப்பினர். வரணி மக்கள் சார்ந்து எங்களுடைய வரணி ஒன்றியம் வெளிநாட்டு ஒன்றியங்கள் சேர்ந்து இந்த பிரதேச செயலகம் அமைப்பதற்கு தாங்கள் 10 மில்லியன் ரூபா காசையும் தாங்கள் தருவதாக கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலிருந்து நீங்கள் நிலையத்தை அமைக்கின்ற பொழுது அரசின் கிராமத்தை நகரமாக்கும் திட்டத்தில் நமது வரணி பிரதேசத்தில் 11 GS பிரிவுகள் வருகின்றது. அதனை அண்டி மினிசிவில் வடக்கு கிழக்கு சொல்லி அங்கே 2 GS பிரிவுகளும் கொடியா மத்தியிலிருந்து அந்த இடம் வந்து 3 கிலோமீட்டர் தூரத்தினால் இருக்கின்றது. தயவுசெய்து நீங்கள் அதை ஒரு களவியம் மேற்கொண்டு அந்த கிராம மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கிராமத்தை நகரமாக்க வேண்டும் எமது அரசாங்கத்தின்
கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் நாங்கள் நம்பி அந்த 10 மில்லியன் ரூபாய் நிதியையும் அவர்கள் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அது எழுத்துமூல ஆவணம் நாளைக்கு சமர்ப்பிக்கப்படும். இந்த அழைப்பில் நிகழ்ச்சி நிகழ்வோட கலைக்க விரும்புகிறேன். தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தினை தாவிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான தேவைப்பாடுகள் அனைத்தையும் டிஎஸ்ஆர் தான் அனுப்பியிருக்கார். அப்போ அனைத்தையும் வேண்டாம். முதலாவது கேபினட் அப்ரூவல் வந்துட்டுதா, காணி வாங்குறதுக்கு காசு ஒதுக்கியாச்சா, அது எந்த இடத்துல அமைக்க வேண்டும் என்ற கொள்கை தீர்மானமாக்கப்பட்டு விட்டதா? ஓ இல்ல சுருக்கவே நிகழ்ச்சி கூட கடிதம் விட்டுருவோம் அப்படின்னா இல்ல நேரத்தை வீணாக்க கூடாது. நாங்கள் எல்லாம் வேலை இல்லாத ஆட்கள் இல்லை. எங்களை பொன்னான நேரத்தை நாங்கள் இங்க செலவழிச்சுதான் வந்திருக்கிறோம். அனைத்து தேவைப்பாடுகளும் சொல்லியிருக்கிறீர்கள். இந்த அனைத்து தேவைப்பாடுகள்ல கேபினட் அப்ரூவல் வந்துட்டுதா, கொள்கை தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டதா, எங்கே அமைய வேண்டும் என்றது தீர்மானிக்கப்பட்டு விட்டதா, எத்தகைய இடப்பரப்பு தேவை, இதுகளைத்தான் கதைக்க வேண்டும். இது எல்லாரும் பக்கத்துக்குள்ள காணி உறுதி கொண்டு வந்த மாதிரி ஒரு நெருக்கு வாரத்துக்களை வச்சுக்கொண்டு காணி இருந்தா சொல்லும்போது சொல்லக்கூடாது. இந்த அனைத்து தேவைப்பாடுகள் மட்டும் கதைக்கிறா கதைங்கோ, இல்லாட்டி நாங்கள் நேரத்தை வீணாக விரும்புகிறேன். தென்மராட்சி கிழக்கு அபிவிருத்தி ஒன்றிய உறுப்பினர் கடந்த 10 வருடங்களாக இந்த தென்மராட்சி கிழக்கு பிரிப்பு ஒன்றியம் முன்னுரிமை செய்யப்படுவது கௌரவ தலைவர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். உண்மையிலேயே இங்கே முன்வைக்கப்பட்ட 3 காணிகள் தொடர்பாக என்றால் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதை தொடர்பதனூடாக குழப்பத்தை ஏற்படுத்தாமல் தயவு செய்து இந்த 3 4 கோரிக்கைகளையும் தாங்கள் எடுத்து அவற்றை சரியான முறையில் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் செய்து தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறது பொறுத்ததாக இருக்கின்றன. இதுக்கு கவனித்து கொண்டிருந்தால் கௌரவ தலைவர்களுக்கு நான் பணிவாக வேண்டிய இந்த டாப்பிக்கை முடிவுறுத்தி அடுத்த டாபிக் போனாங்க. 4 காலமான ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸை நீங்கள் செய்யும் ஆராய்ச்சி முடியும். உதயகுமார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொருளியல் சிரேஷ்ட விழா நடத்துகிறேன். பரணி 347 கிராம சபைகளுக்கு சொந்தமான நான் இப்போது 4 இடங்கள் அவர்கள் கடைசியாக செந்தூரம் குறிப்பிட்ட விடயம் நல்ல விடயம். ஏன்னா இது அந்த 4-6 மாசமாக வேண்டி போட்டெடுத்தான் ஆண்டி என்ற மாதிரி வரக்கூடாது. ஏன்னா இதுக்கு இருக்கிறதே ஒரு 15-16 GS டிவிஷன் இதுக்குள்ள எந்த ஒரு வகையிலும் யாரையும் புண்படக்கூடிய வகையில கலைக்கிறது உண்மையில ஆரோக்கியம் இல்லை. நாங்கள் தேசத்துக்காக போராடினாங்க, இனத்துக்காக போராடினாங்க. நான் நினைக்கிறது இந்தியா தமிழன் தந்தாலும் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்க மாட்டோம். ஒரு தென்மராட்சியில ஒரு டிஎஸ் டிவிஷன் செய்யறதுக்கு ஒரு 2 கிராமத்துல தெரிவு செய்யறதுக்கு எத்தனையோ விதமான கருத்துக்கள் லியோனின் பட்டிமன்றம் மாதிரி கைதட்டுறதுக்கு ஆக்கள் முதலே காசு ஓட்டி வந்தோ தெரியாது. கைதட்ட கூடாது, தயவு செய்து கைதட்டக்கூடாது, அவமதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நாங்கள் இன்னும் பக்குவப்படையில்லை. எவ்வளவோ துன்பப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கண்டியில எவ்வளவு சனம் நாங்கள் அதையெல்லாம் யோசிக்கல. வெள்ளம் இப்போ நாங்கள் உண்மையில நான் சொல்ல வாரது இப்போ சொன்ன மாதிரி பிசி பிஸ்னஸுக்கு கொண்டு போவோம். அதுக்குள்ள இப்போ சைன் சொல்லிட்டு போன ஒரு விடயம் ஒன்று நல்ல விடயம். அதாவது நாங்கள் சில விடயங்கள் என்னென்ன விடயங்கள் ஒரு டிஎஸ் ஆஃபீஸ் இருக்கிறது தேவையான நாங்கள் கட்டாயம் சொல்றோம். அந்த வகையில் வெள்ளம் வருமா, அங்கே கண்டி அந்த மலையம் எல்லாம் அப்ரூவல் இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகளாக நிறைய டேமேஜ் பண்ணுது. அப்போ வெள்ளம் வருமா அல்லது போக்குவரத்து ஓகேயா? மறுபடி சிலர் சொல்லினா அரசாங்க உத்தியோகத்தர் வந்து பஸ்ஸில் இறங்கி போகணும்னு சொல்லி இது இந்த கூட்டே ஏற்படையாது. ஏனென்றா இந்த கிளிநொச்சி ஏனாயிரம் ரோட்டில் இருக்க சகல பாடசாலையும் இந்த பஸ் ரூட்ல உள்ள பாடசாலைலாம் யாழ்ப்பாணத்தை ஆசிரியர் படிப்பிக்கிறாங்க. ஏனென்றா பஸ் ரூட் இறங்கி படிப்பிக்கலாம். 4 வருஷத்தை நடத்துறாங்க. இது நாங்கள் கலைக்க நாங்கள் 30 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்துருக்கிறோம். கலைக்கிறதுக்காக தான் வந்துருக்கிறோம். அதாவது நாங்கள் யாரையுமே பிளேம் பண்ணி கலைக்கிறது. நான் எந்த இடங்களோட நான் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் சொல்ல வேண்டிய சில விடயங்கள் இருக்குது. கவிஞருக்கு தெரியும். கவிஞரோட 2 காலம் வேலை செய்வார். என்னன்னு சொன்னா ஒன்று நீங்கள் இடத்தை பாருங்க. அந்த பயனாளிகள் தான் முக்கியம். ஏனென்றா 60,000 மக்கள்லாம் தென்மராட்சியிலே இருக்கிறாங்க. ரெண்டா பிரியக்குள்ள மக்கள் குறைய போகுது. அப்ப ஒரு ஆக கூட்டினா 100, 150, 200 பேர் தான் அரசாங்க உத்தியோகம் வரப்படுறாங்க. கிண்டு பிரைமரி ஸ்கூல்ல படிச்சுட்டு அங்க இந்தியை வச்சுட்டு பிள்ளைகளை கொடியாமத்து போட்டு நகரத்துக்கு நெருங்கி வர வர நகரம் கஷ்டமாயிடும். பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு இருக்கு.
காணிய இதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளியாக ஒரு 30 காணி வந்தால் அது நல்ல விட நகரத்தை விட கொடியாமத்திலிருந்து சொன்ன மாதிரி 1 மைல் தூரத்தில் இருந்துங்க மேலையன் ரோட்லையாக இருக்கலாம் அல்லது ஒரு ரோட்டில் டவுனை விட்டு டவுனுக்கு 1/2 கிலோமீட்டர் 1 மைல் தூரத்தில் ஒரு ரோட்டில் இருந்தால் விரோசமாக இருக்கும். இதுக்குள்ள வாரது அவ்வளவா இருக்கும். என்ன பொறுத்தவரையில் திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே நிற்கணும் வந்தால் அது நிறைய சிக்கலை கொடுக்கும். சாவச்சேரி அப்போ இருக்கிற வளங்களை அதுக்கேற்றதான் நீங்கள் இந்த 4 காணி இல்லை. ஏன்னா இது இன்றைக்கு வந்தது. இதை இந்த நியூஸ் போக வேறு யாரும் இதை விட தரமான காணி தகுதியான இடத்துல தர திரும்புவார்கள். ஆகவே நீங்கள் பிசிபிலிட்டி ஸ்டடி செய்து இந்த எதிர்காலத்தில் விளையிக்கல இதுக்கான எல்லா டிஎஸ் டிசனும் ஒற்றுமையாக இருக்கணும். அது முக்கியம். கூட்டுறவு தான் அபிவிருத்தி. இதுக்குள்ள பேரம் பேசி சண்டை பிடிச்சோ ஒன்றுமே நடக்கப்படுறது. ஆகவே வந்ததை விடாது. 2002 ஒருக்கா வந்து இங்க வந்ததான் காரணம் இருக்கணும் சொன்னாங்க. அது மாதிரி இதுவும் சொல்ல இது இல்லாமல் நடந்து போயிடும். அப்ப இந்த அரசாங்கம் நல்லது செய்ய விளையுது. அப்ப இந்த இடத்துல டிஜிட்டல் மயம் ஆனாலும் பிசிக்கல் பில்டிங் இருக்கத்தான் ஒற்றுமையா போனா இன்றைக்கு முரண்பட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் சில வழியில பரணியை தெரிவிச்சதா கொடியாவத்துல இருந்து கடந்து போகும். கொடியாவது தான் அப்ப இது இப்படி ஒரு பிரச்சனையே போவாங்க. தயவு செய்து நீங்க பிசிபிலிட்டி செய்யுங்க. அதை பேருந்து ஒரு நாளைக்கு பிரசன்ட் பண்ணுங்க. என்னென்ன காரணம் சொல்லி அதுல கருத்துக்களை எடுக்கும்போது இடம் சம்பந்தமான கருத்துக்கள் எடுக்கிறது ஆரோக்கியம் இல்லை. இதுல உண்மையிலேயே தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் இங்க சொற்பதங்கள் பாவிக்கின்ற பொழுது அதுல கூட இன்னும் தெளிவில்லாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். இது தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் அவ்வளவுதான். இதுல நாங்கள் இந்த கடிதத்தின் அமைவாக எங்களுடைய தேவைப்பாடுகளையும் விருப்பங்களையும் தான் நான் தெரிவிக்க போறேன். எந்த இடம் என்றதை பற்றி நான் கரைக்க மாட்டேன். முதலாவது அரசினுடைய தேசிய வேலை திட்டத்துக்கு அமைவாக அந்த இடம் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையிலே அமைவது மிகச்சால சிறந்தபடியா. அது எந்த இடம் என்றது எங்களுக்கு தேவையில்லை. மற்றது பிரதேச செயலகம் அமைகின்ற இடமும் அதோட கட்டுமானமும் எதிர்காலத்தில் எங்களுடைய ஒரு மாதிரி பிரதேச செயலகமாக இருப்பதற்குரிய சகல பலங்களையும் விஸ்தீரணங்களையும் கொண்டதாக அது எங்கேயாவது அமையலாம். முதலாவது இந்த பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலர் தங்கி நிற்கக்கூடிய ஒரு விடுதி வசதியோட கூடிய அதுக்கு நவீன வசதி கூடியதாக அது அமைய வேண்டும். அதே நேரம் ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது அந்த அனர்த்தத்தை அந்த பிரதேசத்தில் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஏனைய அனைத்து முகாமைத்துவ குழுக்கள் ஆளணிகள் தங்கிருந்து அந்த கருமத்தை ஆற்றக்கூடிய நவீன நோக்கு கொண்டதாக அந்த பிரதேச செயலகம் நிச்சயமாக அமைய வேண்டும். அதே போல எதிர்காலத்தில் பல விஸ்தீரணங்களை கொண்டதாக அமைய வேண்டுமாக இருந்தால் அது பல் பரிமாண வேலை திட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதும் அந்த வசதிகளை ஏற்படுத்தக்கூடியதும் எல்லோரும் அந்த இடத்திலே வந்து போவதற்கு கூடிய போக்குவரத்து மார்க்கம் அல்லது சிறப்பான போக்குவரத்து வசதிகள் கொண்டதாக அமைய வேண்டும். அது எவ்வளவு எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு விடயமும் அரசு நிர்வாகத்தில் இல்லை. இன்றைக்கு பரீட்சை திணைக்களம் அமைந்திருக்கின்ற இடம் நாட்டினுடைய நடுப்பகுதியாக அல்ல. ஆனால் இந்த எல்லோரும் அங்கே போய் வருகின்றோம். கல்வி அமைச்சுக்கு நாங்கள் போய் வருகின்றோம். இவ்வாறு நாங்கள் போட்டி போடுவதை விட தென்மராட்சி கிழக்கு கண்ட ஒரு பிரதேச செயலகம் வருவது வரவேற்க வேண்டும். நிச்சயமாக என்னுடைய சகோதரன் கொடிகாமம், என்னுடைய தந்தையார் பரணி, ஆனால் நான் புகுந்த இடம் கொடிகாமம். ஆனால் இதை நான் முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை. பிரதேச செயலர் இருக்க வேண்டும். அங்கே உள்ள ஆளணி இரவு பகலாக கடமையில் ஆற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். அதே போல இந்த பிரதேச செயலகத்தை அந்நிய இடத்திலே அரசு நிறுவனம் ஒன்று எதிர்காலத்திலே இயங்க வேண்டும் அல்லது அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த நிறுவனங்களை அந்த அண்மித்த பிரதேசத்திலே ஏற்படுத்தக்கூடியதாக அந்த இடம் அமைய வேண்டும். இவ்வளவு விடயத்தையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே அமைய வேண்டும் அல்லது நான் பிறந்த பிரதேசத்திலே அமைய வேண்டும் அல்லது என்னுடைய மனைவியினுடைய வீட்டுக்கு பக்கத்திலே அமைய வேண்டும் அல்லது என்னுடைய மருமகள் இருக்கிற வீட்டிலே அமைய வேண்டும் என்ற எந்த கருத்தும் இங்கு ஏற்படுத்தக்கூடாது. இங்கே இருக்கின்ற எல்லோரும் ஏதோ ஒரு வரையில பகுத்தறிவு கொண்டவர்கள். நவீன உலக செல்நறைக்கு அமைவாக அந்த இடத்தை அவர்கள் தெரிவு செய்வார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம். எங்களுக்கு மீசாலை, எழுமட்டுவால், கச்சாய், பரணி இவ்வளவு தூரம் தான் எங்களுக்குரிய இடம்.
இதுக்குள் எங்களுக்கு என்ன பாகுபாடு இருக்கின்றது? நிச்சயமாக ஒரு தேசம் அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் இடம் சூழமைவு பிரதானமாக அங்கே கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். இதை விடுத்துவிட்டு மட்டுப்படுத்தப்பட்ட இடங்களுக்குள்ளும் நெரிசலான இடங்களையும் நாங்கள் தீர்மானித்து அமைந்து இங்கே தீர்மானிக்கவில்லை. இங்க தீர்மானமே எடுக்கப்படவில்லை. பிரதேச செயலர் சொன்னது போல இது ஒரு கருத்து கணிப்பு. எப்படி அமைவது, எங்கே அமைவது? நான் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். எவ்வாறான புத்திஜீவிகள் இந்த கிழக்கிலே இருக்கின்றார்கள் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. நாங்கள் ஒரு சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள். இதை பொறுமையாக நிதானமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். தேவைப்பாடு எதிர்காலத்திலே நாட்டினுடைய அபிவிருத்தி எத்தனையோ நிறுவனங்கள் பொருத்தம் இல்லாத இடத்திலே அமைந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு ஊழல் அற்ற சகல மக்களையும் நேசிக்கக்கூடிய எல்லோரும் உலகத்துக்கு போய் சென்று வேலை செய்யக்கூடிய இடமாக அந்த பிரதேச செயலகம் அமையுமாக இருந்தால் அது இந்த இடத்தில் இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் எங்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்கு செய்கின்ற பெரிய கைமாறு. வீட்டுக்கு பக்கத்தில் அமைக்க முடியாது. புத்தூர் சந்தியிலே ஒரு 50 பரப்பு காணி இருந்தால் அங்கே அமைக்கலாம். அதே போல பரணியிலே ஒரு 50 பரப்பு காணி இருந்தால் அங்கே அமைக்கலாம். கச்சாய் வீதியில் ஒரு 50 பரப்பு காணி தருவராக இருந்தால் அங்கேயும் நீங்கள் அமைக்கலாம். சேர்ச்சுக்கு பக்கத்தில் 50 பரப்பு காணி இருந்தால் அங்கேயும் நாங்கள் பிரதேச செயலகத்தை அமைக்கலாம். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் எங்களுடைய கருத்தே தவிர இங்க கயறத்தல் போட்டு நடக்கிறது போல எனக்கு இருந்தது. நாங்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவர்களாக நான் பார்க்கவில்லை. மனிதாபிமானத்தை தொட்டு சொல்கின்றேன். எனக்கு எந்த இடத்து பிரதேச செயலகத்துக்கு நான் போய் நாங்கள் இன்றைக்கு இலங்கையினுடைய எப்பாகத்திலும் நடைபெறுகின்ற கூட்டங்களுக்கு சென்று வருகின்றோம். நாங்கள் ஒரு நாளும் செல்லாமல் நிற்கவில்லை. ஏன்? நாங்கள் பஸ்ல போயிருக்கின்றோம், நடந்து போயிருக்கின்றோம். 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட எங்களுடைய காலால நடந்து வேலை செய்தவர்கள். ஒரு காலம் பாதை பிறந்த நேரம் எத்தனையோ பெண்ணாசிரியர்கள் டிப்பர்ல போய் கண்ணு கெட்டாத தூரத்தில் எருமைக்காட்டுக்குள்ள போய் வேலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறு தூர இடத்துக்கு வேலை செய்யாதவர்கள் கதைக்கின்ற ஒரு குறுகிய நோக்கத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. புலகாங்கிதத்தோடு தான் நான் சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் விஸ்தீரணம் சகல கட்டுமானங்களும் கொண்டது. எதிர்காலத்தில் ஒரு அரசு நிறுவனம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு நிறுவனத்தையும் அமைக்கக்கூடிய நிலப்பரப்பை கொண்டதாக எங்களுடைய பிரதேச செயலகம் அமைய வேண்டும். இன்றைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு சரியாக கிழக்கில் நாங்கள் அமைக்க கூட முடியாதவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய அந்த வீதிகள் எதிர்காலத்தில் 50 வருடங்கள் நாங்கள் நோக்கி பார்த்தால் பிள்ளையான ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கின்றார்கள். யார் செய்தது? யார் தட்டி கேட்டீர்கள்? இன்றைக்கு கொடியாம நகரத்தில் உள்ள வீதி பொருத்தமாக இருக்கின்றதா? இல்லை. எனவே தயவு செய்து நான் நிறைவாக சொல்கின்றேன், இது பிரதேச செயலர் உரிய தரப்புகள் எடுக்கின்ற முடிவு. நாங்கள் சொல்லுவது என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கின்றேன். எதிர்காலத்தினுடைய தேவைப்பாட்டை நான் சொல்லி இருக்கின்றேன். அது பிரதேச செயலகம் அமைகின்ற பொழுது இவ்வளவு கட்டுமானங்களையும் அரசினுடைய நீண்டகால வேலை திட்டங்களையும் அமைக்கக்கூடிய வகையிலே ஒரு பொருத்தமான இடம் அமையுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீர்களாக இருந்தால் அந்த பாவத்தை உங்களுடைய சந்ததி சுமக்க வேண்டி வரும். அது ஆன்மீக ரீதியாக நான் உணர்கின்றேன். எனவே அந்த உணர்வோடு நாங்கள் எல்லோரும் தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் சரியாக இங்கே இருக்கின்ற அனைவரும் அந்த பேரை ஒரு முறை உச்சரித்து பாருங்கள். இந்த பேரை உச்சரிக்கவே இல்லை. நான் பார்த்தேன், ஒவ்வொரு பேரும் தன்னுடைய வீட்டு பேரை உச்சரித்தது போல உச்சரித்திருக்கின்றார்களே. அப்படி ஒரு கூட்டத்துக்கு இங்கே நாங்கள் வர இல்லை. நான் வந்தேன், யோசித்தன் என்னத்துக்கு இங்கே வந்திருக்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு வகையான பிரதேச செயலகத்தை சொல்லுகின்றீர்கள். நல்ல காலம் சில சுடலை என்ற பேரையும் சொல்லி இருக்கலாம். ஆனால் இது தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம், அதை மறக்கவில்லை. எனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே, எங்களுடைய தேசிய வேலை திட்டம் அரசினுடைய எதிர்கால விஸ்தீரணங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எந்த இடத்திலே தெரிவு செய்கின்றீர்களோ, பிரதேச செயலர் எந்த இடத்திலே தெரிவு செய்கின்றார்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் பணிக்கு வருவோம். அந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சேவையை பெற்றுக் கொள்ளுவார்கள். இதுதான் தேவை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் கஷ்டம், அது செய்ய முடியாது, இது இயலாது என்றதை நாங்கள் விட்டு ஒருமித்த எண்ணத்தோடு அது பொருத்தமாக எங்களுடைய பிரதேச செயலரை தீர்மானிக்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் முழுமையான சம்மதத்தை தென்மராட்சி கிழக்கு மக்கள் சார்பாக முழுமையான ஆதரவை தெரிவிக்கின்றோம். இன்னொரு விடயத்தையும் சொல்லி நான் நிறைவு செய்துகின்றேன். இங்கே இருக்கின்ற நாங்கள் பிறந்த இடம் ஒன்று, புகுந்த இடம் இன்னொன்று.
எங்களுடைய பிள்ளைகள் போகின்ற இடம் இன்னொன்று. இங்கே நாங்கள் சண்டை பிடிப்பவர்கள் அனைவரும் குடும்ப ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் ஒருமித்த தன்மையில் நாங்கள் இருக்கின்றோம். எதிர்காலத்திலே உறவு ரீதியாக பிணைக்கப்பட போகின்றோம். எனவே இந்த குரோதத்தை விட்டு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதேச செயலர் சொன்னது போல வெகு விரைவாக ஒரு வருடத்துக்குள்ளே அந்த கட்டுமானத்தை நாங்கள் அடையக்கூடிய மாதிரி அதை இலகுபடுத்தி அந்த வேலை திட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே தாழ்மையாக என்னுடைய கருத்தை முன்வைத்து நிறைவாக தென்மராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் 1 வருடம் அல்ல 2 வருடத்துக்குள் தன்னுடைய புதிய அலுவலகத்திலே இயங்க வேண்டும். அதுவும் கூட தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் புதிய பிரதேச செயலராக வருவாராயிருந்தால் அவரை நாங்கள் வரவேற்க காத்திருந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.